கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்நாள் வரைக்கும் இந்த இடத்தில் ஆண்டவரே இந்த தொழிலை செய்ய வேலை ஆட்கள் மண்கள் எல்லாம் கிடைத்து எல்லாம் நன்மையாக நடத்தி தந்து கொண்டிருக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்திலும் 8 மாதங்கள் நாங்கள் ஆண்டவரே எவ்வளவோ பிரச்சனைகளும் மத்தியிலும் கடந்து போய் இன்றைய தினம் இந்த 9வது மாதம் முதல் திங்கட்கிழமை காலை வேளையில் ஜெபிக்க நாங்கள் அனைவரும் ஒருமித்து கூட இந்த நல்ல தருணத்தை தந்து கொண்டு ஆண்டவரே இந்த நல்ல காரியத்தை உம்மோடு ஜெபிக்க ஆண்டவரே உம்மை நினைக்க உம்மை துதிக்க எங்களுக்கு நல்ல பாக்கியத்தை தந்திருக்கிற ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இங்கே கூடி வந்திருக்க ஊழியக்காரர்கள் எங்கள் ஆண்டவரே வேலை ஆட்கள் எல்லாரும் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்தந்த குடும்பங்களுக்குள்ள தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவரே அவர்கள் ஜீவிதங்களை எல்லாம் லெகுவாக்கி கொடுத்து ஆண்டவரே எல்லாம் நன்மையால் நிரப்புங்கப்பா. எல்லாம் நன்மையால் நிரப்புங்க. இங்கே ஆண்டவரே எங்களுக்கு செங்கல்களை விற்பனையாக்கி தாங்க, மழையை மாற்றி ஆண்டவரே இயற்கையின் அனுகூலங்களை விலக்கி எங்களுக்கு வெயிலை தந்து ஆண்டவரே களங்களில் இருக்கிற செங்கல்களெல்லாம் உலர்ந்து செங்கல் சுள்ளையில் நாங்கள் அடுக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்து தந்து உதவுங்கப்பா. அடியேனோடு இன்றைய வார்த்தையையும் ஆண்டவரே இங்கே என்ன வார்த்தை தேவையோ அந்த வார்த்தையை என்னோடிருந்து நீங்கள் ஆண்டவரே பேசுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய தினமும் நாம் இங்கே கூடி வந்து ஒருமித்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். இது கர்த்தர் செய்த உண்டு பண்ணின நாள். நான் மகிழ்ச்சியோடு இருப்போமாக. இன்றைக்கு வேத வசனம் தீத்து 3வது அதிகாரம் 8வது வசனம். இந்த தீத்து என்று சொல்லுகிறவர் கிபி கிறிஸ்துவுக்கு பிறகு 64வது ஆண்டிலே கிரேத்தா தீவிலே ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவ மார்க்கம் அப்போதுதான் தோன்றுகிறது. பழைய ஏற்பாடு முடிந்து புதிய ஏற்பாடு உருவாகி கொண்டிருக்கிற காலகட்டம். கிறிஸ்துவுக்கு பின் கிபி 64வது ஆண்டில் கிரேத்தா என்றுள்ள ஒரு தீவிலே இவர் பாஸ்டராக வேலை பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த தீத்து நிருபத்தை பவுல் அவர்களுக்கு எழுதுகிறார். இது வேதம் எல்லாம் உண்மை. வேதத்தில் ஒரு எழுத்தும் தவறு கிடையாது. அதனால்தான் இப்படி உங்களுக்கு வருடத்தை சொல்லி இப்படி என்று விவரமாக தேவன் என்னோடிருந்து பேசுகிறார். தீத்து 3வது அதிகாரம் 8வது வசனம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமானவைகள். இந்த வார்த்தை, இந்த தீத்து நிருபம் உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனம் உள்ளவைகள். அநேகர் நினைப்பார்கள், காலை வேளையில் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் இரவு வேளையில் ஜெபம் பண்ணினால் போதும், நாம் பரலோகம் போகலாம், நாம் பிள்ளைகள் நமக்கு ஆசீர்வாதமாக வாழலாம் என்று கிறிஸ்தவர்கள் நினைப்பார்கள். ஆனால் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியைகள் செய்யும் போதுதான் பரலோகமும் போக முடியும், உலகத்தில் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். நம்முடைய சமுதாயத்தில் நற்கிரியைகள் செய்கிற ஆட்கள் காணுவது குறைவு. பிறருக்கு தீமை செய்த ஆட்களை தான் அதிகமாக காண முடிகிறது. பிறருக்கு தீமை செய்கிறதுனால் நாம் ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். ஆசீர்வாதம் என்பது நம்முடைய முயற்சினால் நம்முடைய திறமையினால் வருகிறதல்ல, அது தேவன் தருகிற ஆசீர்வாதம். நாம் தேவனை நம்பி நாம் சர்ச்சுக்கு போய் தேவனை தொழுது கொண்டு நாம் காலை வேளையில் குடும்பமாக ஜெபித்து இரவு வேளையில் குடும்பமாக ஜெபித்து நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியை என்று சொன்னால் பிறருக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். நாம் காலையில் எழுந்து இரவு தூங்க செல்வதற்கு வரை அன்றைக்கு தினம் யாருக்கும் தீமையான வார்த்தைகள், அவர்கள் மனம் நோகும் வார்த்தைகள் பேசக்கூடாது.
பிறர் மனம் அருந்தக்கூடிய வார்த்தைகள் பேசக்கூடாது. பிறருடைய பொருட்களை அபகரிக்க கூடாது. அந்த பொருளை அபகரித்து நாம் வாழலாம் என்று நினைத்தால் நாம் வாழ முடியாது. நமக்கு அழிவுதான் வரும். நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் நற்கிரைகளை செய்ய வேண்டும். நற்கிரைகள் செய்கிற மனிதனிடத்தில் தான் கர்த்தர் கூட இருந்து அவனை வழிநடத்துவார். நற்கிரியை முக்கியமானது. அன்பானவர்களே, நற்கிரியை முக்கியமானது. பிறரை அவதூறாக பேசுகிறது அது துஷ்ட கிரியை. பிறரை அவதூறாக பேசக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது அவர் எல்லா ஜனங்களையும் பார்த்து பரிதவித்தார். அதேபோல் இயேசு கிறிஸ்துவை நாம் தொழுது வணங்கி நாம் வாழ்கிற அநேகர் நினைப்பார்கள், நாம் சர்ச்சுக்கு போகிறோம், நாம் ஜெபிக்கிறோம், நமக்கு ஆசீர்வாதம் இல்லையே ஏன் என்று நினைப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவை உடையவர்களாக கிறிஸ்துவை தரித்து கொண்டு கிறிஸ்துவை போல் வாழ்ந்து ஜெபித்து பாருங்கள். நற்கிரியைகள் செய்து அவர் இருக்கும்போது 3.5 வருடம் அவர் வந்து ஊழியம் செய்யும் போது நற்கிரியைகளை தான் செய்தார். உணவில்லாதவருக்கு உணவு கொடுத்தார், பலவீனமார்களுக்கு நல்ல பலன் கொடுத்தார், முடவர்களுக்கு நடக்க வைத்தார், குருடர்களை பார்வையடைய செய்தார், திமிர்வாதக்காரனை நடக்க வைத்தார். இப்படி நன்மைகளை செய்தார். நாமும் அதே போல நம்ம பக்கத்தில் ஏழை எளியவர்களை ஒடுக்காமல் அவர்களை பரிகாசம் பண்ணாமல் அவர்களை நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு போதித்து அவர்கள் மனம் நல்ல செம்மையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அளவில் நாம் பேசி அவர்களை அரவணைத்து முடிந்தால் நன்மைகளை செய்து வாழும்போது தான் அதுதான் நற்கிரியை. நற்கிரியை பற்றி அங்கே வந்து 1 தீத்து 1 அதிகாரம் 5 வசனத்தை பார்க்கும்போது, நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. இந்த நிருபத்தை எழுதும்போது பவுல் அப்போஸ்தலர் தீத்துவுக்கு எழுதுகிறார். 1 அதிகாரம் 5 வசனம், நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும். அங்கே குறைவாக மக்கள் கடவுளுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. தீத்து 2 அதிகாரம் 1 முதல் 10 வசனம், நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாயிருக்கும்படி புத்தி சொல்லு. ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நற்கிரையான வார்த்தைகளை உபதேசத்தை நீ பேசு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும், முதிர் வயதுள்ளவர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும், ஆண்டவரோடு விசுவாசத்திலும் அன்பிலும், பிறரிடத்தில் அன்பிலும் பிறரிடத்தில் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவராயிருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்துக்கேற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாயிருக்கவும். தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷனிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும். பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷனையும் தங்கள் பிள்ளைகளையும் அன்பாக நடத்தி தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் அவர்கள் வீட்டிலே இருந்து பிள்ளைகளையும் புருஷனையும் பார்க்கவும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி, பெண்கள் புருஷருக்கு கீழ்ப்படியும்படி இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. வாலிப ஸ்திரீகள் முதிர் வயதுள்ளவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருக்கவும் நீ புத்தி சொல்லு. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. தீத்துவோடு பவுல் எழுதுகிறார், நீ எல்லாவற்றிற்கும் நற்கிரியை நீ உள்ளவர்களாக உன்னை காண்பிக்க வேண்டும் என்றால் இந்த உபதேசத்தை பண்ணுகிறவர் கிரேத்தா தீவிலே மக்களை கிறிஸ்தவர்களாக ஆண்டவரை கிறிஸ்தவருக்கு நேராக வழிநடத்துகிறவர் அவர் ஒரு நற்கிரியை செய்யக்கூடிய மனிதனாக வாழ வேண்டும். அப்போதுதான் மற்றவர்கள் அவனை பார்த்து வாழ்வார்கள். நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து
எதிரியாவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகர்க்கமில்லாதவனும் நல்லொழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்காத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக வேலை செய்கிறவர்கள், ஒரு எஜமானின் கீழே வேலை செய்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி அந்த எஜமானுக்கு உண்மையாக வேலை செய்ய வேண்டும். தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. திருடக்கூடாது. திருடினால் அங்கே ஆசீர்வாதம் இல்லை. நாம் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவினோடு விசுவாசம் உள்ளவர்கள் திருடாமல் வேலை செய்கிற இடத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நமக்கு இங்கே வேலை செய்கிறவர்கள் உண்மையாக நாம் இன்றைக்கு வேலை செய்கிறோம். இன்றைக்குள்ள வேலை இந்த முதலாளி இதனால் பிரயோஜனமாக இருக்க வேண்டும், நாம் நேர்மையாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வேலைகளை செய்யும் போது தான் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை அவர் எப்படியும் போட்டு நமக்கு சம்பளம் கிடைத்தால் போதும், எப்படியும் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு தான் குறைவாக நமக்கு காணப்படும். எபேசியர் 6வது அதிகாரம் 5-8. எபேசியர் 6வது அதிகாரம் 5 முதல் 8வது வசனங்களை வாசிக்கும் போது, வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்கிறது போல உங்கள் எஜமான்களுக்கும் நீங்கள் வேலை செய்கிறது பயத்தோடும் நடுக்கத்தோடும் உண்மையாக வேலை செய்ய வேண்டும். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். இந்த வேத வசனத்தின்படி தேவனுக்கு பிரியமாக நீங்கள் என்ன செய்தாலும் பார்த்து இது தேவனுக்கு பிரியமான காரியம் தானா, இது ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியமா என்று சொல்லி பார்த்து சிந்தித்து தேவனுக்கு பிரியமாக நீங்கள் வாழ வேண்டும். அடிமையானவனாலும், அன்றைய காலத்தில் அடிமைகள் உண்டு, அடிமையானவனாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். இங்கே வேலை செய்யும் போது நீங்களும் கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு வேலை செய்கிறது போல நீங்கள் உண்மையாக ஆரோக்கியமாக உத்தமமாக வேலைகளை செய்ய வேண்டும். வேதத்தில் நற்கிரியைகள் செய்த 2 பெண்களை பற்றி நாம் பார்ப்போம். இவ்வாறு நற்கிரியைகள் செய்கிறார்கள் 2 பெண்கள். நற்கிரியைகளை செய்த 2 பெண்களை பற்றி நாம் இங்கு பார்ப்போம். மார்க்கு 14வது அதிகாரம் 3 முதல் 5 வசனம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியாக இருந்த சீமோனை குணப்படுத்துகிறார். அங்கே சீமோன் வீட்டிலே விருந்துக்கு வருகிறார். சுகமான பிறகு அங்கே விருந்துக்கு வருகிறார். விருந்துக்கு வரும்போதுதான் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம், அது ஒரு விலையேறப்பெற்றது அந்த தைலம், அது இங்கே இந்தியாவில் இமயமலையில் அடிவாரத்தில் அது ஒரு வகை செடியிலிருந்து தயாரிக்கப்படுகிற நலதம் என்ற தைலம் என்ற பெர்ஃப்யூம். இப்போது ஸ்ப்ரே போல் அடிக்கிறோமே அந்த பெர்ஃப்யூம் வாசனை திரவியம், அது நல்ல விலை கூடினது. 300 பணத்துக்கு வாங்கி அதன் விலை மதிப்பு 300 உண்டு. அப்போதுதான் எல்லோரும் அங்கே இருக்கிற சீசர்கள் மற்றவர்கள் எல்லாம் முறுமுறுக்கிறார்கள், இதை தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி முறுமுறுக்கும் போது, அது ஏன் முறுமுறுக்கிறார்கள் என்றால், அன்றைக்கு அவர்கள் புதிய ஏற்பாடு அன்றைக்கு உருவாகவில்லை. பழைய ஏற்பாட்டின்படி உபாகமம் 15வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில், உபாகமம் 15-11வது வசனத்தில் படிக்கும்போது, உபாகமம் 15வது அதிகாரம் 11வது வசனம், தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை,
ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய நான் உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாக திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று உபாகமம் பகுதியிலே இவர்கள் நியம பிரமாணத்திலே படித்ததை பார்த்து இவர்கள் அங்கே பேசுகிறார்கள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ள விசனமடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பேனேன், இதை என்னத்துக்கு வீணாக செலவழிக்கிறது? அவருக்கு பாதத்திலே இந்த வாசனை தைலத்தை அபிஷேகம் பண்ணின போது இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். 300 பணம், அன்றைக்கு வேலை செய்யும் போது ஒரு நாள் ஒரு பணம், 300 நாள் கிட்டத்தட்ட ஒரு வருடம் வேலை செய்யும் போது 300 பணம், ஒரு வருடம் வேலை செய்து மொத்த ரூபாயும் அங்கே செலவழிக்கும் போது இவர்கள் முறுமுறுக்கிறார், இது ஏழைக்கு கொடுக்கலாமே, இது ஏன் இது அவருக்கு இது ஏன் இப்படி செலவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். மார்க்கு 14வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 9வது வசனம் வரை இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள், அவள் செய்தது நற்கிரியை. தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். அவரை பிடித்து சிலுவையில் அறையப்படக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, அது அவருக்கு தெரியும். அதனால் தரித்திரர் எப்போதும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே இவர் விளக்கத்தை கொடுக்கிறார். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், இவள் தன்னால் இயன்றதை அங்கே செய்கிறாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னால் இயன்றதை செய்கிறாள் என்று இங்கே நாம் வேதத்தை நாம் வாசிக்கும் போது இங்கே நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை பற்றி மார்க்கு, இந்த சுவிசேஷத்தை எழுதியவர் மார்க்கு, அழகாக மார்க்கு எழுதியிருக்கிறார். மார்க்கு 1வது அதிகாரம் 8 முதல் 26 வசனங்கள் வரை, 8வது அதிகாரம் 26வது வசனம் வரை அவர் கலிலேயா பகுதியிலிருந்து ஊழியம் செய்ததாக எழுதியிருப்பார். 8வது அதிகாரம் 27 வசனம் முதல் 10வது அதிகாரம் 45வது வசனம் வரை எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணிக்கொண்டு இந்த ஊழியத்தை செய்கிறார் என்று மார்க் எழுதியிருக்கிறார். 10வது அதிகாரம் 46வது வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிந்தது வரை எருசலேமிலே இருந்து ஊழியம் செய்கிறதற்காக இந்த மார்க் புஸ்தகத்தை மார்க் அழகாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரணம் அடைகிறதை மார்க் அதிகாரம் 8:31 9வது அதிகாரம் 31 10வது மார்க் அதிகாரம் 32 வசனங்களில் இவர் பேசியிருக்கிறார். 8வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கிறேன். 8வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கிறேன். அல்லாமலும் மார்க்கு 8வது அதிகாரம் 31வது வசனம், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவனவென்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயர்ந்தெழுத்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த சீசர்களோடு போதிக்கிறார். ஆனால் இந்த சீசர்களுக்கு ஒன்றும் தலையில் அவர்களுக்கு ஒன்றும் ஏறவில்லை. 9வது அதிகாரம் 31வது வசனத்திலும் இப்படி பேசுகிறார். 9வது அதிகாரம் 31வது வசனத்தில், ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுப்பார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீசர்களுக்கு போதகம் பண்ணுகிறார். 10வது அதிகாரம் 32வது வசனம், 10வது அதிகாரம் 32வது வசனம், பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடு போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவர்களை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். இங்கே 3 இடத்திலே இவர் பேசுகிறார். என்னை எல்லாரும் பிடித்து என்னை துப்பி வாரினால் அடித்து என்னை கொலை பண்ணி போடுவார்கள், நான் என்றாலும் 3ஆம் நாள் உயிர் தழுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் கூட இருக்கிறவர்கள் யாரும் இதை நம்பவில்லை. இந்த பெண்ணோ நம்புகிறாள், அவள் முந்திக் கொண்டாள். இந்த பெர்ஃப்யூம், இந்த வாசனை திரவியத்தை
அபிஷேகம் பண்ண அவள் முந்திக் கொண்டாள். இயேசு கிறிஸ்து மேசியாவாக வந்தார். மேசியா என்றால் அபிஷேகப்பட்டவர். அங்கே அபிஷேகத்தை கொடுக்கிறவர் இந்த பெண். இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இவர்களோட உள்ள சீசர்கள் யாரும் கிடையாது. இந்த பெண் முந்திக் கொண்டாள், அதான் நற்கிரியைகளை செய்தாள் என்று இயேசு இங்கே பேசுகிறதை நாம் காண்கிறோம். இதை இவர் பேசும்போது செபதேயன் குமாரன் யாக்கோபும் செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, இயேசுவின் சகோதரர் யாக்கோபு உண்டு. அதனால தான் இங்கே எழுதியிருக்கிறது செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் யோவானும் இயேசு கிறிஸ்துவோடு பேசுகிறார்கள். உங்கள் வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் நாங்கள் இருக்கிறோம் என்று. அவர்களுக்கு ஊழியத்தில் வலது பக்கம் இடது பக்கமாக இருந்து அவர்களுக்கு காசு சம்பாதிக்க வேண்டும் என்றுள்ள ஆசையில் பேசுகிறார்கள். ஆனால் இந்த பெண்ணோ நற்கிரியைகளை அங்கே செய்கிறாள். இந்த மார்க்கு புஸ்தகத்திலும் மத்தேயு புஸ்தகத்திலும் இந்த பெண்ணுடைய பெயரை குறிப்பிடவில்லை. இந்த சம்பவம் மார்க்கு புஸ்தகத்திலும் வரும், மத்தேயு புஸ்தகத்திலும் வரும், யோவான் புஸ்தகத்திலும் இதை நாம் பார்க்கிறோம். யோவான் அதிகாரம் 12வது வசனம், 12வது அதிகாரம் 1 முதல் 3 வசனம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேறப்பட்ட களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ஆத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த பொன்தான் அங்கே மார்க்கு மத்தேயு சுவிசேஷங்களிலே தெரியப்படுத்துகிறது. அங்கே 2 புஸ்தகத்திலும் பெயர் குறிப்பிடவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்லி மத்தேயும் மார்க்கும் இவர்கள் பெயர் குறிப்பிடவில்லை. இந்த இடத்தில் இந்த பகுதிகளில் எருசலேம் பகுதிகளில் பிரயாணம் செய்து இவர் ஊழியம் செய்து கொண்டு வரும்போது இந்த பெத்தானியாவிலே இருக்கிற லாசர், மார்த்தாள், மரியார் அவர்கள் சகோதரர்கள். அவருடைய தகப்பனார் சீமோன், அவர் குஷ்டரோகியா இருந்தபோது அவர் சுகமாக்கி கொடுத்தார் குஷ்டரோகத்தை. அதனால் மார்த்தாளும் மரியாளும் லாசரும் இவரோடு சிநேகமாக அன்பாக இருந்தார்கள். மார்த்தாள் வீட்டில் வேலைகளை செய்வாள். மரியாள் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே பாதபடியில் அமர்ந்திருப்பாள். வசனத்தை கேட்டு அவள் நற்கிரியைகளை செய்கிறாள். நாம் வசனத்தை கேட்கிறவர்கள், தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்கள், நாமும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அன்பான சகோதரர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். சங்கீதம் 116 12வது வசனம். சங்கீதம் 116 12வது வசனம் இவ்வாறு சொல்கிறது. சங்கீதம் 116 12வது வசனம் இவ்வாறு சொல்கிறது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று. கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைக்காக. இது லாசரு உயிரோடு எழுப்பினதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. இறந்து போன லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்புகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இதையெல்லாம் நான் இங்கே பேசுவதற்கு நம்ம சமயம் கிடையாது. அதன் பிறகுதான் இங்கே விருந்து நடைபெறுகிறது. தகப்பனாரை சீமோனை தொழுநோயிலிருந்து குணப்படுத்துகிறார். இறந்து போன லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்புகிறார். இதனால் தான் இவள் முந்திக் கொள்ளுகிறாள். நமக்கு செய்த நன்மைகளை, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை, நமக்கு செய்த சுகத்தை, நமக்கு செய்த பலனை, நமக்கு இந்த வாழ்க்கையை ஜீவிதத்தை தந்திருக்க ஆண்டவருக்கு நாம் என்ன செலுத்துவோம்? அதுதான் நாம் நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். இனி நாம் வேதத்திலே தொற்காள், தபீத்தாள் என்றொரு பெண்மணியை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் அதிகாரம் 9வது வசனம் 36 முதல் 41 வரை வாசிக்கிறேன். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமான படியிலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான்.
அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்து என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன்னிறுத்தினான். சபை இது கிறிஸ்துவுக்கு பின் ஒரு 41வது வருஷத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் சீசர்களுக்கு எல்லாருக்கும் உயிரோடு வாழ்ந்து பரலோகம் போனதுக்கு அப்புறம் கிறிஸ்தவ மதம் பரவிக்கொண்டிருக்கிறது. அப்போதுதான் மேல் வீட்டிலே பேதுரு சீசர்கள் தலைமையில் அங்கே ஆவியானவர் நிரம்பி அந்நிய பாஷைகளே பேசுகிறார்கள். அப்போது சபை உருவாக தொடங்குகிறது. இந்த கிறிஸ்தவ சபை இப்போது இருக்கிறோம் இல்லை நம்ம சபை, இந்த சபைகள் எல்லாம் அப்போது உருவாக தொடங்குகிறது. அந்த காலகட்டத்தில் தான் அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் பந்தி விசாரிப்புக்காரர்களாக 7 பேரை தெரிந்தெடுப்பார்கள். அதில் ஒரு நபர் தான் பிலிப்பு. அந்த பிலிப்பு என்பவர் செசரியா, யோப்பா, யூதேயா, கலிலியா, சமாரியா பல இடங்களுக்கு சென்று ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். யோப்பா பட்டணத்திலும் அவர் ஊழியம் செய்ததினால் இந்த தொற்கால் என்பவர் இயேசுவை அறிந்து இயேசுவுக்கு உண்மையாக வாழ்ந்து நற்கிரியைகள் செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இயேசுவை அறிந்து கொள்ளுகிறாள். பிலிப்பு ஊழியம் செய்து யோப்பா பட்டணம் முழுவதும் பிலிப்பு ஊழியம் செய்த நிமித்தம் இந்த தொற்கால் என்கிற பெண் இயேசுவை அறிந்து இயேசுவுக்கு உண்மையாக வாழ்ந்து சபைக்கு போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் நற்கிரியைகளை செய்கிறாள். நற்கிரியைகள் எப்படி செய்கிறாள் என்றால், அங்கே சர்ச்சுக்கு வருகிறவள் அன்னை காலகட்டங்களில் அங்கே ஏழைகள் இருப்பார்கள், உடை இல்லாமல் இருப்பார்கள், உணவு இல்லாமல் இருப்பார்கள். அது உணவு இல்லாதவர்கள் இருக்கிறவருக்கு உணவு கொடுக்கவதான் பந்தி விசாரிப்புக்காரர்கள் 7 பேர்களை அன்றைய காலகட்டத்தில் தெரிந்தெடுத்தார்கள். அதேபோல் உடை இல்லாதவர்களுக்கு இந்த தொற்கால் உடைகளை தைத்து விதவைகளை எல்லாம் பராமரித்து நடத்தி கொண்டிருக்கிறாள் இந்த தொற்கால். அப்போதுதான் யோப்பா பட்டணத்தின் பக்கத்தில் லித்தா ஊரிலே அங்கே பேதுரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். சபைகளை நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்றைய கிறிஸ்தவர்களை என்று சொன்னால் ரோமர்களுக்கும் இங்கே யூதர்கள், பரிசேயர்கள், வேதபாரகர் இவர்களுக்கெல்லாம் இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்களுக்கெல்லாம் கிறிஸ்தவ மதத்தில் சேர்கிறவர்களை எல்லாம் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் சவுல் என்ற மனிதனும் கிறிஸ்தவர்களை எல்லோரும் கட்டி கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும், இது என்ன ஒரு புதிய மார்க்கம், எல்லோரும் கிறிஸ்துவை நம் சிலுவையில் அறைந்து கொண்டு போட்டோமே, அவரை ஏன் எல்லோரும் தொழுது கொள்ளுகிறார்கள் என்று விரோதமாக சவுல் என்ற மனிதன் எழும்பி அவனையும் தமஸ்குவிலே வைத்து கர்த்தர் அடித்து போட்டு கண் காணாதவனாக அவன் ஆகி அவன் அப்போது ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அது முதல் அவன் கிறிஸ்துவை தொழுது கொள்ளவனாக கிறிஸ்துவுக்கு வேண்டி அவன் பிரசங்கம் பண்ணக்கூடியவனாக சவுல் மாறுகிறான். அப்படி கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கடியான காலகட்டம் வரும்போது இந்த பேதுருவும் அப்போது இங்கே வருகிறார். வந்து லித்தா ஊருக்கு வருகிறார் பிரசங்கம் பண்ண. அங்கே பரிசுத்தவான்களை காண வருகிறார். பரிசுத்தவான்களை காண வரும்போது அங்கே ஐனேயா என்று ஒரு மனிதன் திமிர்வாதக்காரனாக 8 வருடமாக அங்கே படுத்த படுக்கையில் இருப்பான். திமிர்வாதக்காரன் என்று சொன்னால் அவனால் எழுந்து சொந்தமாக ஒன்றும் சாப்பிட முடியாது, குளிக்க முடியாது, துணிமணிகள் உடுக்க முடியாது, திமிர் பிடித்தவன். அதனால்தான் அவன் திமிர்வாதக்காரனாக என்று நாம் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக திமிர் பிடித்தவன். அவனை பேதுரு காண்கிறார். உனக்கு எழுந்து நடக்க வேண்டுமா என்று சொல்லி ஆம் என்று அவன் சொல்லும்போது இயேசுவின் நாமத்தினாலே இவன் எழுந்து நடக்கட்டும் என்று பேதுரு சொன்னவுடனே இவன் எழுந்து நடக்கிறான். அப்படி அங்கே அதிசயங்களை பேதுரு செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக கிறிஸ்துவுக்கு பின் 41வது வருடத்தில் இது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது கிறிஸ்தவ மதம் வெகுவாக பரவிக்கொண்டிருக்கிறது. யூதேயா, சமாரியா, கலிலேயா மற்றும் பிற தேசங்களில் எல்லாம், ஆசிய நாடுகளில் எல்லாம் கிறிஸ்தவ மதம் பரவிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் இங்கே நடக்கிறது.
யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தாள். கிரேக்க மொழி, அன்றைக்கு கிரேக்க மொழிதான் உலகம் முழுவதும் உள்ள ஒரு மொழியாக இருந்தது. அதனால தான் இப்படி கிரேக்க மொழி என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். கிரேக்க மொழியிலே அவளுக்கு தொற்கால். இன்றைக்கு தொற்கால் சங்கம் என்று சர்ச்சுகளிலே வைத்திருக்கிறார்கள். அதன் மூலம் அவர்கள் சர்ச்சுகளிலே நன்மைகள் செய்கிறார்கள். எங்கே நோய் வாய்ப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வீடுகளில் ஜெபம் பண்ணி அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்து, தேறுதலையும் கொடுத்து, அவர்களுக்கு தைரியத்தையும் கொடுத்து அங்கே ஜெபம் பண்ணி சுகமாக்க இன்றைக்கு நம் சர்ச்சுகளில் தொற்கால் சங்கங்கள் இருக்கிறது. எபிரேய மொழியிலே தபித்தாள். எபிரேய மொழி என்றால் அவர்களுடைய யூத மொழி. அதில் அவளுடைய பெயர் தபித்தாள். தபித்தாள் என்றால் மான். அவள் ஒரு அழகுடையவள். அவள் சீசி. சீசி என்று சொன்னால் சீசர்கள். இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்கள் இயேசுவை போல வாழ்ந்தார்கள். உதாரணமாக பேதுரு இங்கே ஐனேயாவை எழுந்து நட என்று சொன்னதும் அவன் எழுந்து நடக்கிறான். இயேசுவை போல ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள்தான் சீசர்கள். அப்படி ஒரு சீசி பைபிளில் ஒரு பெண்ணை பற்றி சீசி என்று எழுதியிருக்கிறது நாம் இங்கே மாத்திரம்தான் காண்கிறோம். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள். குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள். ஏன் குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள்? அவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட உள்ளவர்கள் எல்லாம் வந்து கூடுகிறார்கள். இவளுக்கு உயிர் கிடைக்க வேண்டும் என்று இவர்களுக்கு நம்பிக்கை. மேல் வீட்டில் வைக்கும்போது சாரிபாத் விதவையின் மகன் இறந்து போகும்போது அங்கே மேல் வீட்டிலே வைத்துதான் எலியா உயிரோடு எழுப்புகிறார். சுனேமியான் மகன் இறந்து போகும்போது மேல் வீட்டிலே வைத்துதான் எலிசா உயிரோடு எழுப்புகிறார். இங்கே பேதுரு எல்லாம் கூடி முதல் சபை தொடங்கும் போது ஜெபிக்கும் போது மேல் வீட்டிலே தான் அவர்கள் ஜெபத்தை வைக்கிறார்கள். அங்கே தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து அந்நிய பாஷைகளில் பேசி எல்லாரிடத்திலும் அவர்கள் வந்து எல்லோரும் பரிசுத்த ஆவியால் நிரம்புகிறார்கள். அப்போது இங்கே மேல் வீட்டிலே வைக்கும் போது இவர்களுக்கு நம்பிக்கை, மேல் வீட்டிலே வைத்தால் இவளை உயிரோடு எழுப்பலாம் என்று இவர்கள் எண்ணம் அப்படியே செல்கிறது. மேல் வீட்டில் வைக்கும்போது இவளை உயிரோடு எழுப்பலாம். இவள் ஒரு சீசியா இருந்தவள், நற்கிரியைகள் செய்தவர், ஆண்டவர் இவளை உயிரோடு எழுப்புவார் என்று அவர்களுக்கு நம்பிக்கை வருகிறது. யோப்பா பட்டணம் லித்தாவுக்கு சமீபமானபடியினாலே, யோப்பா பட்டணம் என்று சொன்னால் லித்தாவுக்கு சமீபம். அங்கே பேதுரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். யோப்பா பட்டணம் என்று சொன்னால் ஒரு பிரசித்தியான பட்டணம். இன்றைக்கு நாம் இந்தியாவில் பாம்பேயில் ஒரு துறைமுகம் பட்டணம் எவ்வளவு பிரசித்தமாக இந்தியாவில் இருக்கிறது. இதே போல தான் யோப்பா. அன்றைய தினம் யோப்பா பட்டணத்திலிருந்து துறைமுகத்திலிருந்து தான் யோனா கப்பல் ஏறி நினிவேவுக்கு ஆண்டவர் போய் சென்னால் தர்சீசுக்கு போன அந்த இடம்தான் யோப்பா பட்டணம். சாலோமன் முதல் ஆலயத்தை எருசலேமில் கட்டும்போது லிபனோனிலிருந்து மரங்களை வெட்டி கப்பலில் கொண்டு வந்து அங்கே யோப்பா பட்டணத்தில் இறக்கித்தான் எருசலேமுக்கு 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு கொண்டு வந்தார்கள். இரண்டாவது ஆலயத்தை செருபாபேல் கட்டும்போதும் லிபனோனிலிருந்து வெட்டி கப்பலில் கொண்டு யோப்பா பட்டணத்தில் இறக்கித்தான் கொண்டு வந்தார். யோப்பா பட்டணம் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய பட்டணம். அன்றைய தினமாக நாம் நடந்ததை நாம் காண்கிறோம். யோப்பா பட்டணம் லித்தாவூருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்துக்கு அனுப்பினார்கள். 2 மனுஷனை அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவருடைய கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு மேல் வீட்டிட போகிறார். எல்லோரும் விதவைகள் எல்லாம் நிற்கிறார்கள். எங்களுக்கு அங்கி செய்து தந்தால், இப்படி நல்ல ஒரு சீசி நன்மைகள், அநேக நன்மைகளை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி பேதுருவோடு எல்லோரும் சொல்கிறார்கள். இவள் எல்லாருக்கும் அங்கி செய்து கொடுத்திருக்கிறாள், ஆடைகளை செய்து கொடுத்திருக்கிறார், நல்ல இயேசுவுக்கு உண்மையான ஒரு சீசியாக வாழ்ந்திருக்கிறார். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுரை பார்த்து உட்கார்ந்தான். முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி, நாமும் முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ண வேண்டும்.
அப்போதுதான் நாம் கேட்கிறதை தேவன் நமக்கு தருவார். தேவன் உண்மை உள்ளவர். அவர் நமக்கு என்ன கேட்கிறோமோ எல்லாம் நமக்கு தருவார். இதில் எந்த மாற்றமுமே கிடையாது. அப்படிதான் பேதுரு ஆண்டவர் இயேசுவை போல பின்பற்றி முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணுகிறார். மார்க்கு புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, எவீர் என்று சொல்லுகிற ஒரு வேதபாரகன் மகள் இறந்து போகுவதற்கு தருவாயில் இருக்கிறாள். அப்போ எவீருக்கு தெரியும் இயேசு வந்து ஜெபம் பண்ணால் இவளுக்கு சுகம் கிடைக்கும் என்று. அப்போது எவீர் இங்கே இயேசுவிடத்தில் வருகிறான். இயேசுவை அழைத்து கொண்டு போகும்போது 12 வருஷம் பெரும்பாடுபட்டு உதிரப்போக்கால் பாடுபட்ட பெண்மணி வந்து இயேசுவின் ஆடையை தொட்டு அவளுக்கு சுகம் கிடைக்கிறது. அப்போது இயேசு அந்த பெண்ணோடு பேசிக்கொண்டிருக்கும் போது ஏவீரின் குடும்பத்தார் வந்து எவீரோடு சொல்கிறார்கள், நீங்கள் ஏன் போதகரை துக்கப்படுத்துகிறீர்கள்? அவள் இறந்து போனாள் என்று. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தைரியமாக இருங்கள் என்று சொல்லி கூட போய் எல்லோரையும் வெளியே போகச் செய்து அங்கே தலித் தாகூமி என்று சொல்லி உயிரோடு இயேசு கிறிஸ்து எழுப்புகிறார். அவளுடைய பேர் தலித் தாகூமி, இங்கே தபித்தாள். தலித் தபி ஒரே வார்த்தை தான் வித்தியாசம். அந்த சம்பவத்தை பேதுரு நினைத்து அதே போல இவளையும் தபித்தாளையும் உயிரோடு எழுப்புகிறார். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளை அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானார்கள். அப்பொழுது அநேகர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் ஆனார்கள். மார்க்கு நாம் 14:8 வாசிக்கும் போது அங்கே வந்து இந்த மரியாள் நற்கிரியை செய்கிறாள். இங்கே அப்போஸ்தலர் அதிகாரத்தில் இங்கே வந்து அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் 36வது வசனத்தில் இவளும் தபித்தாளும் நற்கிரியை செய்கிறாள். அங்கே நற்கிரியை செய்கிற பெண் இந்த சுவிசேஷம் பிரசிக்கப்படுகிற எல்லா இடத்திலும் அவளுடைய பேர் இன்றைக்கும் வாசிக்கப்படுகிறது. எல்லாரும் 2000 வருடமானாலும் அவளை நினைத்து அவளுடைய வார்த்தையை வாசிக்கிறார்கள். இந்த யோப்பா பட்டணத்தில் இந்த தொற்காள் இவளும் அங்கே நற்கிரியைகளை செய்து வாழ்ந்ததினால் அவள் உயிரோடு எழுந்திருந்தால் இன்றும் நாமும் எல்லோரும் அவளையும் வாசிக்கிறோம், அவளை நினைவில் வைத்திருக்கிறோம். அதுவும் போல நாமும் வாழ்ந்து மரித்து பல வருடங்கள் ஆனாலும் நம்மையும் பேர் செல்லக்கூடிய அளவில் நாம் நற்கிரியைகள் செய்து துஷ்டகிரியைகள் ஒன்றும் செய்யாமல் நற்கிரியைகளை செய்து நன்மையாய் வாழ வேண்டும், பிறருக்கு நன்மை செய்து வாழ வேண்டும் என்று இந்த வசனத்தை என்னோடு இருந்த பேசின ஆண்டவருக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த உலகத்திலே நாம் வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் நம் பயனுள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஆண்டவராலே மீட்கப்பட்டிருக்கிற நாம், அவராலே நாம் வாழ்வு பெற்றிருக்கிற போது தேவையோடு இருக்கிறவர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும். நம்மை விட ஏழைகள் உண்டு, நம்மை விட கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு, நம்மை விட மன வலிகளோடு வேதனைகளோடு வாழ்கிறவர்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் நாம் ஆறுதலாகவும் பக்கமாகவும் இருக்க வேண்டும். நம்மை சுற்றிலும், நம்முடைய வீட்டை சுற்றிலும் பலர் கஷ்டப்படுகிற மக்கள் உண்டு. நம்மை விட அவர்களுக்காக எல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் இன்று நாம் கேட்டிருக்கிறோம். அது நம்முடைய வாழ்விலே பிரதிபலிக்கத்தக்கதாக நம்மை ஆண்டவரிடத்திலே தருவார். கிருபை மிகுந்தவரே, எல்லாரிடத்திலும் அன்பு கொள்கிற கர்த்தாவே, எல்லாரையும் நேசிக்கும்படியா எங்களுக்கு கட்டளை தருகிற ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி நாங்கள் எல்லாருக்கும் சாட்சி உடையவர்களாக, எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக,
எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறவர்களாக, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களாக நாங்கள் வாழும்படி எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். நாங்கள் இதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கு, எங்களை சார்ந்த மக்களுக்கு பக்கமாக நிற்பதற்கு, எங்களை சார்ந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு நீர் எங்களை பயன்படுத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் உம்முடைய வழிநடத்தலுக்காக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே தேவ ஒத்தாசை எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த இடத்திலே பணி செய்கிற போது தம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணின்மணி போல பாதுகாத்து உம்முடைய பராமரிப்பை கட்டளையிட்டு தேவ ஒத்தாசையை தந்து ஒவ்வொருவரும் தங்கள் கடமைகளை செய்ய ஆண்டவரே நீர் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகள் பணி செய்வதற்குரிய கால சூழ்நிலைகளை கொடுத்தருளும். எல்லா விதத்திலும் இங்கு செய்யப்படுகின்ற செங்கற்கள் அநேக இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்படும்படியாக தேவரீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளுடைய முயற்சிகளை நீர் வாய்க்க செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, எந்த விதத்திலும் இந்த இடத்தில் செங்கற்கள் தேங்கி விடாதபடிக்கு தேவன் நன்மையானதை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மிடத்திலிருந்து நன்மைகள் வருகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். உம்முடைய முழுமையான பிரசன்னம் இந்த இடத்தில் எப்பொழுதும் இருந்து பணிகளை ஆசீர்வதித்து தந்து எங்கள் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அத்தனை நன்மைகளையும் வாழ்விலை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த இடத்திலே பணி செய்கிற போது தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும். பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். போகிற வருகிற வழிகள் எல்லாம் காத்துக்கொள்ளும். பயணப்படுகிற போது ஆண்டவரே, லோடிங் செய்கிற போது, அன்லோடிங் செய்கின்ற போதெல்லாம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உம்முடைய சிட்டையின் மறைவில் மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாக கிடைக்கட்டும் என்று கேட்கிறோம். அருகிலிருந்தும் தூரத்திலும் இருந்து இந்த இடத்திலே பணி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாட்களும் தங்கள் கடமைகளை உண்மையோடு முத்தமத்தோடு கர்த்தருக்கு பயந்து செய்கிற போது அதனால் வருகின்ற ஆசீர்வாதங்களை எங்கள் பிள்ளைகள் குடும்பங்களில் பெற்றுக்கொள்ளட்டும் என்று கேட்கிறோம். பெற்றுக்கொள்கிற ஊதியங்கள் ஒன்றும் வீணாகாதபடிக்கு தேவ கிருபை, தேவனுடைய வழிநடத்துதல் அதை ஆசீர்வதித்து தரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பான எங்கள் கர்த்தாவே, இந்த பணிகளை செய்கிற தம்முடையவரை நீர் பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல் தேவ பலனை பெற்றுக்கொண்டவராக, தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டவராக இந்த பணிகளை எல்லாம் நடத்துவிப்பதற்கு தெய்வீக ஞானத்தை கொடுக்கவும், அவருடைய இதயத்தின் வாஞ்சியை போல தொடர்பாக எல்லா நாளும் பணிகளை செய்து எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படவும், இங்கு பணி செய்கின்றவர்கள் நன்மைகளை அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய காரியங்களையும் ஊழியங்களையும் எல்லாம் ஆசீர்வதியும். அவர் திட்டமிடுகிற ஒவ்வொரு காரியங்களும் ஜெயமாக மாற்றித்தாரும். அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி உள்ளதாக இருக்கட்டும் என்று கேட்கிறோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, நம்முடையவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், மனைவிக்காக ஜெபிக்கிறோம். சுகபல நன்மைகளை தந்து காத்துக்கொள்ளும். பிள்ளைகளோடு கூட இருக்கும் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர் தம் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும். இருக்கிற இடங்களிலே பணிகளிலே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று கேட்கிறோம். மருமகளுக்காக பேர பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நீங்காத வழிநடத்தல் நிறைவாக இருக்கட்டும் என்று கேட்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் திருப்பணிகளை செய்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் சகோதரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த இடத்திலே பணி செய்ததுனாலே நாங்கள் நிறைவையும் இந்த மக்களுக்கு தாகத்தோடு வாஞ்சியோடு இருந்த மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லவும், அவளை உற்சாகப்படுத்தி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்தீர் என்று நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல ஆண்டவரே நீர் கிருபை செய்யும். இந்த இடத்திலே உம்முடைய நீங்காத வழி நடத்துதல் எப்பொழுதும் இருக்கட்டும். இந்த வளாகம் முழுவதும் நம்முடைய தூயாவினுடைய துணை முழுமையாக இருந்து தேவன் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதித்து தொடர்ந்து இந்த மாதத்திலும் தொடர்ந்து மாதங்கள் எல்லாம் எங்கள் மக்களை நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவின் வழியாய் கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமர்வா.